அப்படியே பீச்சில் நடந்து போயிட்டு இருந்தேங்க. கடல் பக்கத்துல இருக்கிறனால பீச்சில் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறப்ப, கடல்ல என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு பார்க்கலான்னு போனேங்க. அப்படி போயிட்டு இருக்கிறப்ப எல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. வரிசலா அந்த மீன் பிடிக்கிறதுக்கு அந்த தூண்டில் இருக்கு பார்த்தீங்களா? தூண்டில் வந்து ஊர்லலாம் தூண்டில் சும்மா ஒரு குச்சியில கட்டி வச்சிருப்பாங்க. இங்க கிடையாதுங்க. அப்படி ஒரு இது மாதிரி சுத்துறாங்க. அந்த இது எவ்வளோ நீளம் வேணாலும் அந்த நரம்பு போகுங்க. அது போட்டு ஒரு இதுல வந்து 4, 5 இது மாட்டி வச்சிருக்காங்க. மாட்டி வச்சுக்கிட்டு அந்த பாருங்க, அந்த கடல் இத்தாப்பூர் கடல்ல எவ்வளோ தூரம் தூக்கி போட்டுருக்காங்க. அப்படியே போட்டு அந்த இது வந்து மாட்டி வச்சுறாங்க. இந்த மாதிரி நெறைய பேர் வந்து மீன் பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு அப்படியே ஸ்டாண்ட்ல பண்ணி வச்சுடுறாங்க. அது இழுக்கிறப்ப அப்படியே இழுக்குறாங்க. புது வித்தியாசமா இந்த பாருங்க, இந்த மாதிரி சைக்கிள்லேருந்து ஊர்லேருந்து அங்கேருந்து வர்றாங்க. அவங்க இடத்துலேருந்து வந்துட்டு இறால் எடுத்துட்டு வராங்க. சின்ன சின்ன மீன் எடுத்து வராங்க. டூப்ளிகேட் மீன், பொய்யான மீனும் வச்சிருக்கிறாங்க. அதையும் சில பேர் கோக்குறாங்க. சில பேர் இந்த இறால கட் பண்ணி கோக்குறாங்க. மீன் கட் பண்ணி சில பேர் கோக்குறாங்க. இந்த மாதிரி 4, 5 இடத்துல கொட்டு அந்த மீன் தின்னுட்டு போயிடும். அப்படியே தின்னுட்டு போயிட்டு திரும்ப பொறுமையா நிக்கணும். காலைல நிக்கணும், வரணும், நிக்கணும். இப்படியே தாங்க போயிட்டு இருக்குது. பாருங்க இந்த மாதிரி கடைசி வரையும் இப்படியே நின்றுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு மேலே மாட்டுங்க. அதில் மாட்டு சில பேர் பிடிக்கிறாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு ஏரியா நிறைய பெரிய நீட்ட கடல். ஒவ்வொரு இதில் 3 பேர் 4 பேர் ஒரு குரூப்பாக வராங்க. 3 பேர் வந்து இவங்க மீன் பிடிச்சது இந்த காட்டுறாங்க பார்த்தீங்களா? இந்த இதில் ஒரு கயிறில் எடுத்து அதில் மாட்டி வச்சுறாங்க மீன் பிடிச்சதை. இன்னொருத்தவங்க என்ன செய்கிறாங்க, இந்த பாருங்க இந்த பொறுமையாக நின்று இந்த மீன் பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கிறாரு. மீன் மாட்டுறப்ப அதை சுற்றணும். அதை சுற்றி 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 இழுத்தா தான் அது வரும். அந்த அளவுக்கு அந்த பார்த்தீங்களா அந்த மாதிரி சுற்றுன்னு அது திண்டுட்டு போயிடும். தின்னுட்டு போயிட்டு திரும்ப மாட்டோம். அந்த இதையும் கட் பண்ணிடும். அந்த நரம்பையும் கட் பண்ணிடுது. அந்த மாதிரி நரம்பு கட் பண்ணிட்டு முள்ளு போயிட்டு அது அப்படியே ரிப்பேர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வேற இது எடுத்து வராங்க. ஒருத்தவங்க 1க்கு 2 வச்சிருக்காங்க. 1 பெருச்சுன்னா 1 போடுறதுக்கு. இந்த மாதிரி டெய்லி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்துடுவாங்க. காலையில் 6 மணிக்கு வந்தாங்கன்னா சின்ன மீன் மாட்டோம். இந்த மாதிரி சின்ன மீன் மாட்டியிருக்கு. இந்த பெரிய மீன் இதெல்லாம் மாட்டினது அவங்க பையில் அந்த கீஸில் வச்சிருக்கிறாங்க. அந்த பையில் இந்த மீன்லாம் மாட்டியிருக்குது. இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி கருப்பு மீன் மாட்டியிருக்குது. சரி சின்னதாக கருப்பாக இருக்குது, அவருக்கு அது மாட்டியிருக்குது. இன்னொருத்தருக்கு இந்த தண்ணி குடிக்கிற பாக்ஸ் இருக்குல்ல, அந்த கூலரில் வச்சிருக்காரு. அவரு பாருங்க இவ்வளோ இத்தனை மீன் அவருக்கு மாட்டியிருக்குது. இந்த மாதிரி